வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 5ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் பார்க்க போறோம். வேலன்ஸ் பாண்ட் தியரி. இது எந்த டாபிக் கீழே வருதுன்னா தியரிஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா வேலன்ஸ் பாண்ட் தியரி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த தியரியில் இருக்கக்கூடிய அசம்ஷன்ஸ் எல்லாமே நீங்க படிச்சா தான் இதை அப்ளை பண்ணி எப்படி கோஆர்டினேஷன் காம்பவுண்டை எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். அதனால கவனமா கவனிங்க. ஒவ்வொரு பாயிண்டா சார் சொல்ல போறேன், ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரினா என்ன சார் அப்படின்னா the bond formed between the central metal atom and the ligand is due to the என்னதுமா overlap of filled ligand orbitals contains a lone pair of electron with the vacant hybrid orbital of the central metal atom. அதாவது என்னன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்டமும் சரி, இந்த லிகாண்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பேரும் சரி, அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஓவர்லேப் ஆகிறனால வரக்கூடியதுனால தான் இதை நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதாவது மெட்டல் அயான்ல எவ்வளவு வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லிகான்ஸ் வந்து எலக்ட்ரான் பேரை கொடுக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் லிகான்றது யார் அப்படின்னா எலக்ட்ரான் பேர் டோனார் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரியா? ரைட். இது நம்ம வெர்னர் தியரியில என்னன்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? வெர்னர் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ மெயின் அசம்ஷன் ஆஃப் விபிடி வேலன்ஸ் பாண்ட் தியரியில என்னெல்லாம் மெயினான அசம்ஷன் அப்படின்னு பார்க்க போறோம். லிகாண்ட் மெட்டல் பாண்ட் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கோவலன்ட் இன் நேச்சர்ல இருக்கும். ஏன்னா இது ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் மெட்டல் அண்ட் லிகாண்ட். மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் ஷேர் ஆகுது. அதனால இது என்ன நேச்சர்ல இருக்குன்றாங்க, கோவலன்ட் நேச்சர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஈச் லிகாண்ட் should have at least one filled orbital containing a lone pair of electrons. உன்ன லிகாண்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுல குறைஞ்சபட்சம் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானாவது இருக்கணும். அப்பதான் அதை லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்களா. இன் ஆர்டர் டு அகாமடேட் த எலக்ட்ரான் பேர்ஸ் டொனேட்டட் பை த லிகாண்ட்ஸ் த சென்ட்ரல் மெட்டல் அயான் பிரசன்ட் இன் எ காம்ப்ளெக்ஸ் provide required number, that is coordination number of vacant orbital. என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனை லிகாண்டோட அந்த மெட்டல் பாண்ட் பண்ணுன்றது எதை பொறுத்ததுன்னா அந்த மெட்டல் இருக்கக்கூடிய வேக்கண்ட் ஆர்பிட்டாலை பொறுத்தது. அப்ப அந்த மெட்டல் எத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டால் வச்சிருக்கோ அத்தனை லிகாண்டு வரும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஏற்கனவே தெரியும், வெர்னர் தியரியில பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. these vacant orbital of central metal atom undergo hybridization. அந்த வேக்கண்ட் மெட்டல் ஆர்பிட்டால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆகும். சார் ஹைபிரிடைசேஷன் என்ன? the process of mixing of atomic orbitals of comparable energy to form equal number of new orbitals called hybridized orbital with the same energy. அதாவது ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகி ஒரு கம்பேரபிள் எனர்ஜியில ஈக்குவல் எத்தனை ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆச்சோ அத்தனை ஆர்பிட்டால்ஸ் நியூவா என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். அது எல்லாமே சேம் எனர்ஜியில் இருக்கும். அதைத்தான் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா தங்கங்களா? இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம யூனிட் 2லேயே வந்து பார்த்துருப்போம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க தங்கங்களா. the vacant hybridized orbital of central metal ion linearly overlap with filled orbital of the ligand to form coordinate covalent sigma bonds between metal and ligand. என்ன ஆகும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானும் சரி அது லீனியரா ஓவர்லாப் ஆகுது. எங்க அப்படின்னா filled orbital of ligands. லிகாண்டோட ஓவர்லாப் ஆகி நமக்கு ஓவர்லாப் ஆகி கோஆர்டினேட் கோவலன்ட் சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அப்ப மெட்டலுக்கும் லிகாண்டுக்கு இடையில கோஆர்டினேட் கோவலன்ட் சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். So next point பாருங்களா. the hybridized orbitals are directional and their orientation in space gives a definite geometry to a complex ion. ஸோ ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால் என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்ஷனலாக இருக்கும். அது டெஃபினைட் ஜாமெட்ரி வேற கொடுக்குன்றாங்க. என்னன்னு பார்த்துடலாமா? கோஆர்டினேஷன் நம்பர், ஹைபிரிடைசேஷன், ஜாமெட்ரி. ஸோ என்ன கோஆர்டினேஷன் நம்பருக்கு என்ன ஹைபிரிடைசேஷன், அது என்ன ஜாமெட்ரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். புக்கில் அதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை நான் மென்ஷன் பண்ணல, நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. அதை இந்த 3 ரொம்ப முக்கியம். இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 2 இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஹைபிரிடைசேஷன் என்னவா தான் இருக்கணும்? எஸ்பியா தான் இருக்கணும். இது என்ன ஜாமெட்ரியா இருக்கும்? லீனியரா இருக்கும். சரியா? இதுவே கோஆர்டினேஷன் நம்பர் 3 இருந்துச்சு அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் sp3 இருக்கும். அதனுடைய ஜாமெட்ரி ட்ரைகோனல் பிளேனாரா இருக்கும்.
அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர் 4 அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் sp3 இருக்கும். நமக்கு தெரியும் அதனுடைய ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல், அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது sp3 டெட்ராஹெட்ரல் அப்படின்றது. அதுவே கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்துச்சு அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் dsp2 இருக்கும். இதனுடைய ஜாமெட்ரி ஸ்கொயர் பிளேனார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர் 5 இருந்துச்சு அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் dsp3 இருக்கும். இதனுடைய ஜாமெட்ரி ட்ரைகோனல் பைபிரமிடல் அப்படின்னு இருக்கும். ஓகேவாமா? இதுவே கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சு அப்படின்னா d2sp3 இதனுடைய ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல். அதுவே கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கு அப்படின்னா இதனுடைய ஹைபிரிடைசேஷன் sp3d2 ஆவும் இருக்கலாம். அதனுடைய ஜாமெட்ரியும் ஆக்டாஹெட்ரல். இது ரெண்டுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு பின்னாடி பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த எல்லா விஷயமும் ஞாபகமா தெரிஞ்சிருக்கணும். இது ஒன்வர்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. உங்களுக்கு இது நிறைய இடத்துல கை கொடுக்கும். சரிங்களா? ரைட், மறுபடியும் சொல்றேன். சார் இது எப்படி சார் நான் கண்டுபிடிக்க, எழுதுனது கரெக்டா தப்பானு? sp ரெண்டே ரெண்டு ஆர்பிட்டால் தான் இருக்கு. அப்ப 2 தான் கோஆர்டினேஷன் நம்பர். sp2 அப்ப sல 1 pல 2 அப்ப 3 கோஆர்டினேஷன் நம்பர் 3. இங்க பாருங்க கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்தா ரெண்டு பாசிபிள் இருக்கு. ஒன்னு வந்து sp3, இன்னொன்னு வந்து dsp2. sp3 இருந்தா டெட்ராஹெட்ரல், dsp2 இருந்தா ஸ்கொயர் பிளேனார். 5 இருக்கும் பட்சத்துல dsp3 பாருங்க d1 s1 p3 அப்ப மொத்தம் பாருங்க 5 இருக்கா? அப்ப இத வச்சே நீங்க கண்டுபிடிச்சலாம் செஞ்சது கரெக்ட்டா தப்பான்னு. இங்க பாருங்க அதே மாதிரி 6 வரும் பாருங்க d2 s1 p3 இது 6 வந்துருச்சா? அப்ப இங்க 6 இருக்கு. அப்ப கரெக்ட்டா தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய இந்த ஹைபிரிடைஸ் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டாலும் சரி கோஆர்டினேஷன் நம்பரும் சரி ஒரே மாதிரியான கவுண்ட்ல தான் இருக்கும். சரியா? ரைட். இந்த ரெண்டு விஷயம் சொல்றேன்ல அது பாருங்க. In the octahedral complexes the n-1d orbitals are involved in hybridization. Inner orbital complex or low spin complex or spin paired complex அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் n-1d அப்படின்னா இது முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா d2sp3 வருது. அப்ப இன்னர் d ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆயிருக்கனால இத இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கவனிங்க sp3d2 இருக்கு. அப்ப இது அவுட்டர் ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆயிருக்கனால இது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே ஜாமெட்ரி வந்து ஆக்டாஹெட்ரல் தான். இதுல இன்னர் ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆயிருக்கு, இங்க அவுட்டர் ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆயிருக்கு. பாருங்களேன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவே nd orbitals are involved in hybridization, outer orbital complex or high spin complexes or spin free complex அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்னன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 4s 4p இருக்கு. இது மட்டும் 3d இருந்துச்சு அப்படின்னா இதுதான் n-1d அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது 4s இது 4p இது 4d இருக்குன்னா இது nd அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடிஞ்சா இந்த n-1க்கும் nd-க்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்க முடிஞ்சா உங்களுக்கு? ரைட், வாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. the complexes containing a central metal atom with unpaired electron are என்னதுமா paramagnetic. சப்போஸ் உங்க காம்ப்ளெக்ஸ்ல unpaired electron present ஆயிருந்துச்சு அப்படின்னா அது paramagnetic நேச்சரா இருக்கும். if all the electrons are paired எல்லாமே paired இருந்துச்சு அப்படின்னா then the complex will be diamagnetic. இத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு 1 மார்க் இருக்கு, இல்ல 1/2 மார்க் கொடுப்பாங்க क्वेश्चनல. சரிங்களா? அப்ப உள்ள unpaired electron இருந்தா அது paramagnetic, உள்ள வந்து எல்லாமே paired electron இருந்துச்சு அப்படின்னா அது diamagnetic அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லிகாண்ட் such as carbonyl CO cyanide, அடுத்து ethylene diamine, அடுத்து ammonia present in the complexes cause pairing of electrons present in the central metal atom. Such ligands are called strong field ligand. யார் யாரும் பார்த்துக்கங்க. CO Cn minus En ethylene diamine, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா. இவங்க எல்லாம் பிரசன்ட் ஆயிருந்தாங்கன்னா அன்பேர் எலக்ட்ரான் காம்ப்ளெக்ஸ்ல இருந்துச்சு, மெட்டல் அயான்ல இருந்துச்சு அப்படின்னா அதை தான் பேர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் என்ன விஷயம்ன்றது. ஸோ இவங்களெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் சொல்லுவாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா NH3 வந்து அந்த மெட்டல் அயானுடைய கேரக்டர் நேச்சரை பொறுத்து ஸ்ட்ராங் ஃபீல்டாகவும் இருக்கும், வீக் ஃபீல்டாக இருக்கும். மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது NH3 வீக் ஃபீல்டாக தான் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த CO Cn மைனஸ் இவங்க ரெண்டு பேர் தான் ஸ்ட்ராங் ஃபீல்டாக நம்ம காம்ப்ளெக்ஸில் வருவாங்க. அதனால் இவங்களை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இதை இங்கே ஸ்ட்ராங் ஃபீல்டு கொடுத்துருந்தாலும் மெட்டல் அயானுடைய கேரக்டரை பொறுத்து இது ஸ்ட்ராங் ஃபீல்டாகவும் வீக் ஃபீல்டாகவும் ஆக்ட் ஆகும். அதனால் அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் ஃபீல்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, மெட்டல் அயானில் அன்பேர் எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பேர் பண்ணுவாங்க. விஷயம் புரிஞ்சா? அடுத்து பாருங்க, greater the overlapping between the ligand orbitals
and the hybridized metal orbital greater in the bond strength. ஸோ மெட்டலுக்கும் சரி அந்த லிகாண்டுக்கும் சரி ஓவர்லேப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து கிரேட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இந்த வேற என்ன பார்த்தோம்? வேலன்ஸ் பாண்ட் தியரியுடைய அசம்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ அதனுடைய லிமிடேஷன் பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் மாதிரி ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க, அதனால கவனிங்க. லிமிடேஷன் ஆஃப் வேலன்ஸ் பாண்ட் தியரி. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா it does not explain the color of the complex. காம்ப்ளெக்ஸோட கலரை இந்த VB தியரி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, consider only the spin only magnetic moment and does not consider the other components of magnetic moment. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்ல அவங்க பார்த்த ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா ஸ்பின்னை பற்றி மட்டும் தான் சொன்னாங்களே தவிர வேற மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பற்றி அவங்க பேசவே இல்லை அப்படின்றாங்க. இது ஒரு செகண்ட் லிமிடேஷன். தேர்ட் லிமிடேஷன் பார்த்தாங்களா, இட் டஸ் நாட் ப்ரொவைட் எ குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் as to why certain complex are inner orbital complex and the others are outer orbital complex for the same metal. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் inner orbital complex, outer orbital complex. இது ஏன் ஒரே மெட்டலுக்கு இப்படி ரெண்டு விதமா வருது அப்படின்ற விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ரெண்டுலயும் அயன் தான் மெட்டல் அயான். இங்க FeCN6 இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க டயாமேக்னெட்டிக்கா இருக்கு, லோ ஸ்பின்னா இருக்கு. அதுவே FeF6 இங்க பேராமேக்னெட்டிக்கா இருக்கு, ஹை ஸ்பின்னா இருக்கு. இது ஏன் இப்படி மாறுபட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணல, VB தியரி எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, லிமிடேஷன் ஆஃப் VB தியரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். எப்பயாவது 3 மார்க்லையும் கேட்கறாங்க. இது எக்ஸாமோட சேர்த்து படிச்சுக்கோங்க. சரியா தங்கங்களா? வாங்க நம்ம இந்த VB தியரியை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். இந்த VB தியரியை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேஷன் புக்ல 1 to 4 இருக்கு. இந்த 4ஐயும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. நீங்க இந்த VB தியரியை படிச்சதுக்கு அப்புறம் இந்த பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதே மாதிரி இந்த VB தியரியை பேஸ் பண்ணி புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்பர் 5, 7, 20, 23 இந்த 4 கொஸ்டினும் சால்வ் பண்ணியாச்சு. இதனுடைய வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.